கேடு கட்ட வேலை செய்ய வேணாம் இங்கே வந்து சரியா. நாங்கள் கஷ்டத்தின் மத்தியில் தான் எங்களுக்கு அரச காணியில் ஒரே காணி தர சொல்லி தான் அங்கே கிரவல் வெட்டுறதுக்கு காணி கொடுக்குறாங்க, எங்களுக்கு இருக்கிறதுக்காக காணி இல்லை. ஆகவே இந்த இடர்களை எதிர்காலத்திலே சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக செயற்படுகின்றதை நாங்கள் இன்று கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கங்கன்குளம் பகுதியில் கிரவல் அகழ்வை தடை செய்ய கோரி இன்றைய தினம் பொதுமக்கள் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். கங்கன்குளத்தில் ஆரம்பித்த போராட்டத்தை மக்கள் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செட்டிக்குளம் பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள், கிரவல் அகழ்வால் எமது கிராமமே குன்றும் குழியுமாக உள்ளது. எனவே கிராம மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கிரவல் அகழ்விற்கான அனுமதியை வழங்குவதை அதிகாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். அத்துடன் சுற்றுச்சூழலையும் வளங்களையும் அழித்து அதற்கு எதிராக குரல் எழுப்பும் மக்களின் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இயற்கையை அழிக்காதீர்கள், சட்டவிரோத கிரவல் அகழ்விற்கு தடையை விதியுங்கள், எமது கிராமத்தின் வளங்கள் சுரண்டலுக்கு மாத்திரமா போன்ற வாசகங்களை தாங்கி பதாதைகளை ஏந்தி இருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பினர். கிராமத்திற்குள்ளே உண்மையிலே நாங்கள் பாரிய ஒரு இடர்களை சந்தித்து வருகின்றோம். அண்மையில் உங்களுக்கு தெரியும், வெள்ளம் ஏற்பட்ட பொழுது கூட கந்தசாமி நகர் எமது கிராமத்தில் இருக்கின்ற அண்டை கிராமமான சண்முகபுரம் கூட இவ்வாறான ஒரு இடர்நிலைக்கு சந்தித்திருக்கின்றது. ஆகவே இந்த இடர்களை எதிர்காலத்திலே சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக செயற்படுகின்றதை நாங்கள் இன்று கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் கண்டுகொண்ட விடயங்களை ஒரு மக்களுடைய தீர்ப்புகளை மதிப்பளிக்காத ஒரு பிரதேச செயலாளரை நாங்கள் எங்கள் பிரதேசத்திலே எங்களோட தீர்வுகளை முன்வைக்கின்ற பொழுது பிரதேச செயலாளர் அந்த எங்கள் மக்களுடைய தீர்வுகளையும் முன்மொழிவுகளையும் புறக்கணித்து செயற்படுவதை காணக்கூடிய இருக்குது. உண்மையிலே நான் நினைக்கிறேன் 1960ஆம் ஆண்டு காலத்தோடக்கும் இந்த கங்கங்குளம் கிராமத்திலே மக்கள் குடியேறிய காலங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை தாண்டிய ஒரு பின்னணியை கொண்ட எமது கிராமத்திலே நாங்கள் விவசாயத்தை அடிப்படையாக வைத்து தான் எங்கள் கிராமத்தை இங்குள்ள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இருப்பினும் இந்த விவசாயத்துக்கு இந்த உரிமையை பறிக்கின்ற விதமாக இந்த கிரவல் அனுமதி பத்திரங்கள் சட்டவிரோதமாக நாங்கள் மீண்டும் எங்களை அரசு அதிகாரிகளுக்கு, ஜிஐக்கு, பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, ஆளுநருக்கு என்று நாங்கள் முறைப்படி எங்களுடைய அமைப்புகள் கூட பலதரப்பட்ட கடிதங்கள் அனுப்பியும் கோரிக்கைகள் அனுப்பியும் இது சம்பந்தமான எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வரவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய கங்கோளத்தில் அகலப்படுகின்ற கிரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஒவ்வொரு மாதத்துக்கும் 2-3 கிரவல் அனுமதி பத்திரங்கள் பிரதேச செயலாளராக வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இது தொடர்பான பிரேரணைகளை எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் கிராமத்தில் இருக்கின்ற முக்கிய சிபிஓக்கள் எல்லாம் எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் பிரதேச செயலாளருக்கோ மிக பொறுப்புணர்ச்சியுடன் பாரப்படுத்தும் போது பிரதேச செயலாளர் எங்களை சந்திப்பதற்கோ எங்களை பொறுப்பான பதில் சொல்வதற்கோ முற்படுவதில்லை. மாறாக எங்கள் அபிலாஷைகளை ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்வதில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளை முன்கொண்டு தான் எங்களுடைய தீர்மானங்கள் இன்றைய ஆர்ப்பாட்டமானது திட்டமிட்டு எங்கள் மக்களை ஒன்று திரட்டி எங்கள் கிராமத்திலிருந்து இந்த பிரதேச செயலகம் வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கிரவல் அகழ்வினால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிப்படையுது, காடுகள், இயற்கை வளங்கள் பாதிப்படையுது, எங்களுடைய கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை இல்லாமல் போகுது. அதை குடும்பங்களுக்கெல்லாம் நாங்கள் குறிப்பாக சொல்லணும், குடும்பங்கள் கிட்டத்தட்ட 35 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதை கிராம சேவையாளர்கிட்ட கொடுத்தா கிராம சேவையாளர் கண்டுகொள்கிறத ஒரு தரவை ரிக்வெஸ்ட் கொடுத்தா அது பிரதேச செயலாளர்கிட்ட சென்றடையது இல்லை. நாங்களாம் நேரடியாக கொண்டு போய் கையில் கொடுத்தாலும் அதுக்கான தீர்வுகள் வழங்கப்படலாம். நான் நினைக்கிறேன் 35 குடும்பங்களை இன்று வரைக்கும் தாய் தந்தை உறவினர்களோடு தான் அந்த குடும்பங்கள் தங்களோட ஜீவனோபாயத்தை மேற்கொண்டு வர்றாங்க. அடிப்படை அம்சங்கள் கூட இல்லாத ஒரு நிலையில் அந்த குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு காணிகளை கொடுங்கள், அரச காணியாக இருக்கிற காணிகளை விடுவீங்கன்னு சொன்னால் அரச காணிகளை கிரவல் அல்றதுக்கும் சூட்சமமான முறையிலே அரச மேலதிகாரிகளால் திட்டமிட்டு இந்த காணியை சுரண்டப்படுகிறது. நாளுக்கு நாள் சுரண்டப்படுகின்ற வளங்களால் எங்களோட கங்கங்குளத்தில் மக்களோ அல்லது அங்கே மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லாத நிலை தான் காணப்படுது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த பிரதேச செயலாளருக்கு எங்களோட ஜனாதிபதிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னென்றா, இந்த மாதிரி செயலில் ஒரு பிரதேச செயலாளரை வச்சுக்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. மக்கள் அபிலாஷைகளை மதிப்பளிக்கிற
ஒரு பிரதேச செயலாளரை வச்சுக்கொண்டு எங்களால் எந்த செயற்பாடும் செய்ய இயலாதுன்ற ஒரு நிற்கதியில் தான் எங்களோட மக்கள் பிரதிநிதி கௌரவ மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட இந்த மாதிரி தீர்மானங்களை நாங்கள் சொல்லியும் அந்த நடவடிக்கைகளும் எங்களுக்கு சாதகமாகவே இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் நான் ஒரு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு மெசேஜ் தகவலை சொல்கிறேன். ஜனாதிபதி அவர்களே, இந்த நேரத்தில் எங்களோட கிராமத்தை காக்கிறதுக்கு யாரும் இல்லை. உண்மையாக எங்களோட கிராமத்தில் நடக்கின்ற மிக இந்த கிரவல் சூட்சமமான முறையில் இடப்படுகின்ற இந்த கிரவல் அகழ்வு மிக மிக எங்களோட கிராமத்தையும் எங்களோட கிராம மக்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆகவே இதை உடனடியாக நீங்கள் தலையீடு செய்து நிறுத்துங்க. இந்த கிரவல் இங்கே கங்கங்குளத்தில் இல்லை மட்டுமில்லை, எங்களோட பிரதேசத்தில் மிக கிரவல் மாஃபியாக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஆகவே இதையும் ஜனாதிபதி அவர்களே இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் இந்த சந்திப்பிலே கேட்டுக்கொள்கிறேன். செயலாளரே விடமாட்டோம். மக்களை சந்திக்காத செயலாளரே விடமாட்டோம். மக்களை சந்திக்காத செயலாளரே கண்டுகொள்ளாதே. பிரதேச செயலாளரே கண்டுகொள்ளாதே. பிரதேச செயலாளரே கண்டுகொள்ளாதே. நிறுத்து நிறுத்து இரவலை நிறுத்து 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 இரவலை நிறுத்து. பிரதேச செயலாளரே கண்டுகொள்ளாதே. பிரதேச செயலாளரே கண்டுகொள்ளாதே. நிறுத்து நிறுத்து இரவலை நிறுத்து 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 இரவலை நிறுத்து. கேடுகட்ட வேலை செய்ய வேணாம் இங்கே வந்துருந்தோம். சரியா, நாங்கள் கஷ்டத்தின் மத்தியில் தான் எங்களுக்கு அரச காணியில் ஒரே காணி தர சொல்லிட்டு அங்கே இருக்கிறோம். கிரவல் வெட்டுறதுக்கு காணி கொடுக்குறாங்க, எங்களுக்கு இருக்கிறதுக்கா காணி இல்லை. அதான் போயிட்டு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்மானம் கொண்டு வேணும். அப்படி இல்லாட்டி இந்த செயலாளரை மாற்றுங்க. வெள்ள அனர்த்த நேரமும் இறங்கி வேலை செய்ய 4 நாளை பிறகுதான் இறங்கி வேலை செஞ்சது. அதோட சார் திங்கட்கிழமையும் பப்ளிக் டே எங்களோட சேவைக்காக வேண்டி பப்ளிக் டே போட்டிருக்கு. அந்த டைமில் வந்து டிஎஸ் ஆஃபீஸுக்கு மேலே ஏறி இருந்தோம் பப்ளிக்கில் மீட்டிங். அவங்க தங்களோட ஆஃபீஸ் அலுவலக மீட்டிங்கை வைக்கிறாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தை பிள்ளைகள் அவ்வளோ பேர் நடு ரோட்டில் சார். அப்போ இப்படியான செயலாளர் எங்களுக்கு தேவையா? அந்த செயலாளர் தேவையில்லை. நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறீங்க. சரியான உயர்மட்டத்துக்கும் கூட கோரிக்கைகளை கொண்டு போகிறேன். மற்றது இப்போ நீங்கள் இந்த கிரவல் பற்றி இருக்கிற இடங்களை நேரடியாக வந்து நான் பார்த்து என்ன நடந்துட்டு உண்மையான நிலப்பாடு என்னென்று நான் வந்து அரசாங்க அதிபரோடைய கதைச்சி ஒரு கலந்துரையாடல் வந்து விசேட கலந்துரையாடல் வந்து நான் உங்களுக்கு ஒழுங்கு செய்து தரலாம். அரசாங்க அதிபர் தலைமையில் பிரதி அமைச்சருக்கும் சொல்லி உங்களுக்கு ஒரு விசேட கலந்துரையாடல் வந்து ஒழுங்கு செய்து தரலாம். அந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக நீங்கள் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அநீதி நிச்சயமாக இழக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதிக்குரிய நீதி உங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தில் கிடைக்கும். எங்களை பொறுத்தவரையில் உண்மையிலே அபிவிருத்தி திட்டங்களுக்கு கிரவல் தேவை. ஆனால் நாங்கள் எவ்வாறு அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், மக்கள் குடியிருப்புகளோ அல்ல மக்கள் எதிர்ப்பு நிலவுகின்ற பிரதேசங்களில் அனுமதி கொடுக்கக்கூடாது நாங்கள் தெளிவாக அறிவுறுத்தல் கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் இவ்வகையான பிழைகள் நடக்கும் பொழுது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்ற ஒரு செயற்பாட்டை எங்களது அரசாங்கம் எப்பொழுதுமே அனுமதித்தது கிடையாது. எனவே நிச்சயமாக இதுக்கு ஒரு நியாயமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது தொடர்பான கள ஆய்வு கொண்டு நாங்கள் மேற்கொண்டு இது தொடர்பான தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். மட்டுமல்லாமல் எங்களை செட்டிக்குளத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், செட்டிக்குளத்தில் இருக்கிற மக்கள் மிகுந்த செட்டிக்குளம் வவுனியா மாவட்டத்திலே செட்டிக்குளம் தான் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள். விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள். இதுவே எங்களுடைய அரசாங்கம் அது தொடர்பாக பூரணமான விழிப்புணர்வுடன் இருக்கின்றது. வெள்ள அனர்த்தத்தின் கூட செட்டிக்குளம் பிரதேசம் பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. பல்வேறு மக்களை சிக்கி தவித்த மக்களை எங்களுடைய அரசாங்கம், இராணுவம், போலீஸ் மற்றும் அங்குள்ள மக்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் உதவியோடு நாங்கள் மீட்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் மக்களுடைய அபிலாசைகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நிச்சயமாக அவர்களுக்கு பாதகமான முடிவை எங்களது அரசாங்கம் எடுக்கப் போவதில்லை. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பெரிய இடங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இடங்களை தெரிவித்து ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்படுத்தி நான் கொடுப்பதற்கு உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். அதன்போது ஒரு ஆய்வினை செய்து இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான நடவடிக்கை என்ன செய்கிறது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எனவே உண்மையிலே இன்றைய தினம் நீங்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த விடயத்தில் நாங்கள் அக்கறையாக இருப்போம். எனவே எங்களுடைய அரசாங்கத்தை விட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையிலே நலிவடைந்த இவ்வாறான மக்கள் அது யாராக இருந்தாலும் அநீதி இழைக்கப்படுமாயிருந்தால் நிச்சயமாக அவர்கள் பக்கம்தான் எங்களுடைய அரசாங்கம் இருக்கும். எனவே பொருத்தமான தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே போல் தவறு ஏற்பட்டிருந்தால் அதற்கான விசாரணைகளை நிச்சயமாக
நாங்கள் மேற்கொள்வோம். அதை இட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதை இட்டு குழப்பமான நிலைமையும் உங்களுக்கு தேவையில்லை. எனவே உங்களுடைய விண்ணப்பத்தினை நீங்கள் தாங்கள் அதை கொண்டு போய் நான் பொருத்தமான இடங்களை கொடுத்து ஒரு சரியான ஒரு நல்ல தீர்வத்தை உங்களுக்கு தெரிவித்தேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.